வந்தால் தான் செகண்ட் போடணும். இப்போ 20 தாண்டிடுச்சு, 3வது கீர் போடுங்க. 20 கீழே வந்தால் தான் செகண்ட் கீர் போடணும், சும்மா செகண்ட் கீர் போடக்கூடாது. சரிங்களா? சரி. இல்லை அந்த இது வந்தாலே தெரிஞ்சு அது நீங்கள் சொல்கிற ரீசன் எனக்கு புரிஞ்சுது. பட் அது இப்போ நான் ரெடி பண்ணால் தான் ரெடி பண்ண முடியும். இல்லாட்டி அது அப்படியே பழகிடும். பழகக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு போட்டு ரைட்டுண்ணா. ஆமாம். ஹலோ, ஒரே ரோட்டில் டெய்லியும் போனால் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்துருக்கு. வந்துடலாம். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த ரைட் செகண்ட் போடக்கூடாதுண்ணா. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க. நாங்கள் 40 km ஸ்பீடில் போகிறீங்க, செகண்ட் போட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு இதில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவ்வளோ இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. இப்போ 20 கிலோ வந்துருச்சு. நியூட்ரல் பண்ணி செகண்ட் போடுங்க. கீர் இருக்கே மாற்றிடலாம், கீர் இருக்கே மாற்றிடலாம். ஸ்லோவாகிடுச்சுன்னா மாற்றக்கூடாது. சும்மா நீங்கள் கிளச்சை பிடிச்சிங்க, பிரேக்கை பிடிச்சிங்கன்னா மாற்றக்கூடாது. அது அந்த அளவுக்கு ஸ்பீடு கம்மியாகிடுச்சான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றணும். நீங்கள் சும்மா டிவைடரை பார்த்தா செகண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. அப்படி போடக்கூடாது. சரி. ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், வண்டியை ஸ்லோ பண்ணணும். வண்டி நம்ம பேச்சு கேட்குற அளவுக்கு கொண்டு வரணும். கேட்டுச்சு செகண்ட் கீர் போட்டுக்கணும். இப்போ 3வது கீர் போடுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி அந்த ரோடு ஓட்டணுமா, நாளைக்கு இந்த ரோடு ஓட்டணும், நாளைக்கு இன்னொரு ரோடு ஓட்டணும். இப்படி மாறி ஓட்டணும். அது ஒரே ரவுண்டிங் போயிட்டு வந்தால் நல்லா இருக்காது. சரி. கை உங்களுக்கு பிரேக்கு கீருக்கு தான் வருது. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கணும், 2வது கிளச்சை பிடிக்கணும், 3வது தான் கீரு கை வரணும். சரிங்களா? போகலாங்க. எடுத்துகிட்டே கை கீருக்கு வரதுக்குள்ளே இங்கெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அப்படி வரக்கூடாது. ஃபஸ்ட்டு பிரேக்குக்கு தான் கால் போகணும். ஒரு காரணம் அடிச்சுக்கங்க. அவ்வளோதான், வழி விட்டுருவாரு. நாலாவது போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். 40க்கு மேலே போட தான் 40 டச் பண்ணாலும் 4 கீர் தான். 4 கீர் வண்டி போதும்னு பாருங்கள். கால் எடுங்க. போதுங்களா? போதும். 40க்கு மேலே இல்லை, 40 டச் பண்ணாலும் 4 கீர் தான். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. செகண்ட் பார்த்துட்டு ரிலாக்ஸ். 20 வருதான்னு பாருங்கள். இப்போ போடுங்க செகண்ட். இப்போ போட்டிங்கன்னா தான் அழகாக விழுகும். அதை விட்டு 49 போட்டிங்கன்னா அது விழுகாது, சிரமப்பட்டு விழுகும். சரி சரி சரி.
நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் ஓடுறவன் கால கடியில் குச்சியை தள்ளி விட்டு எப்படி இருக்கும் மாட்டி விழுங்க அந்த மாதிரி ஆயிடுது. அப்படி தள்ளக்கூடாது. 3வது இதில் கூட பிரச்சனை இல்லை. கட்டுக்கட்ட ஓட்டுறது இல்லைண்ணா. ஆமாம், அதில் தான் கொஞ்சம் இதாக சிரமமாக இல்லை இருக்குது. இல்லை அதுலேயே ஓட்டணும், மாற்றி மாற்றி ஓட்டணும். அதுக்குள்ளேயே கூப்பிட்டு போனால் அது ஒரு மாதிரி ஆகும். அது நல்லா இருக்குது. ஒரு நாள் விடணும், ஒரு நாள் கூப்பிடணும், ஒரு நாள் விடணும், ஒரு நாள் கூப்பிடணும். நான் முதல்ல டெய்லியும் கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். அது எனக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. செகண்டுக்கு மாற்றிட்டுமாண்ணா? 20 கீழே வந்துச்சு. இப்போ போடுங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்மூத்தாக விழுந்தது பார்த்தீங்களா? அந்த ஸ்மூத்னஸ் தான் வேணுங்க. அந்தந்த சுச்சுவேஷனில் தான் அந்தந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ரைட்டுண்ணா? நேரம் அவ்வளோதான். நம்மளால் டக்குன்னு அந்த முடிவை மாற்றி பிரேக் பிடிக்க முடியும், கிளச் பிடிக்க முடியும். அந்த சுச்சுவேஷன் தான் டக்குன்னு பண்ணிங்கல்ல. கடைசியாக சிக்னல் போயிடலாம். சிக்னலில் லெஃப்ட் திரும்பினா சிடிசி போயிடும். அங்கே ஒருத்தர் இருக்கார், அவரை தூக்கி போட்டு நம்ம அப்படி சிட்டி வரையும் போயிடலாம். காலையில் தள்ளிட்டு இருக்கிறீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வண்டியை தள்ளா பொழப்பு போகுது. ஏண்ணா? இல்லை, ஒரு வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாருன்னா பாவம். 6 மணி அடிக்கல, 1 அடிக்கல, ஒரு வாட்டுக்கு வருது. மெயின் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆயிருமே, ஹாரன் அடிக்கிறது. ஏதோ டென்ஷன் வருவார் காலையில். இல்லை, யாரோ ஒரு அக்கா போகிறாங்க. அப்படின்னு நாளைக்கு போட்டு கலைனாங்க. காரணம் அடிக்கணும், இன்னும் பத்தலை. ஆப்போசிட்டில் வர வண்டி நமக்கு தெரியல. நம்ம வரேன்னு சொன்னால் தான் அவங்களும் ரிட்டன் நான் வரேன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம டக்குனு 3வது கீர் போட்டு இருக்கணும். போதுங்களா? மறுபடியும் நல்லா கீர்.
அவர் விட்டு வெளியே வரும்போது எக்ஸைட் மிதிக்கணும். அதுக்குள்ளே எக்ஸைட் மிதிச்சோம்னா நம்ம அவர் இடிச்சிடுவோம். அந்த ரோடு போயிடலாம். அஞ்சாவது போடுங்க. நான் போட்டுறேன்டா. போடுங்க, பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதை நான் டச் ஆனாமோ டச் ஆகலையோ அது போட்டு அது ஒரு ஃபீல் பண்ணிடணும். அஞ்சாவது போட்டோம் அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணிடணும். அது உள்ளே இருந்துச்சுன்னா வைப்ரேஷன் ஏதாச்சும் ஆயிரும். இதில் தான் நான் போடுறதில்ல. நான் போட்டால் தான் நமக்கு ரிசல்ட்டு தெரியும். நம்மளாலையும் போட முடியும், நம்மளும் ஓட்டுவோம். இங்கேயே ஸ்லோ பண்ணிடணும். அப்படி காலையில் டக்குனு எக்ஸிட் ஓடிடலாம். கியர் டவுன் பண்ணிக்கலாம். 5ல் வந்தோம், 3 போட்டுருக்கோம். 3 ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? வெளியே வந்தாங்க. அவங்க வாட்டுக்கு ரைட்டில் போக போகிறாங்க, நம்ம வாட்டுக்கு நேராக போகிறோம். அவ்வளோதான். நேராக அவங்கள்ட்ட போகக்கூடாது. நேராக அவங்கள்ட்ட போகிறீங்க ஏன்னா இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. லெஃப்ட் அந்த வண்டிகிட்ட நிறுத்திக்கலாம். இங்கே ஒருத்தர் இருக்காது. டீ சாப்பிடலாம்ல? இல்லை, நான் பசங்க இருக்காங்க. இப்போ வாடகை போய் சாப்பிடலாம், பரவாயில்ல. அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. அங்கேயா? ஒரு நிமிஷம் ஆகுதுல்ல, போய் சாப்பிடலாம்ல? பையனுக்கு ஸ்கூல் வேறு இருக்கு. அண்ணா சிட்டி எங்கே இருக்கீங்க? ஆமாண்ணா. ஒரு பூசலா இன்னைக்கு வராதுங்க.
4 ரோடு வருது. திடீர்னு இப்படி யாராச்சும் ஓடி வந்துட்டா நீங்கள் வந்துட்டார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டார் பார்த்தீங்களா, நீங்கள் வாட்டி எக்ஸாக்ட் மியூசிக் இதுன்னு போயிட்டு போயிடலாம் ஆளுங்களே போயிடலாம். அப்புறம் அவ்வளோதான். ஏதோ 2 வீலரு ஆட்டோ வந்துட்டு பரவாயில்ல, பஸ்ஸு கிஸ்ஸுன்னா என்ன பண்ணுறது? 3வது கீர் போட்டிருக்கோம். எங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே ஸ்பீடாக போகக்கூடாது, நம்ம தான் அதை பிரித்து எடுக்கணும். இல்லைண்ணா யாரும் இல்லாத மாதிரி அப்படிலாம் கிடையாது. 4 ரோடு சந்துக்குலேருந்து யார் எப்படி வந்தால் பார்த்தீங்கன்னா 2 வீலர் இருக்காரு. ஒரு நூல் மேலே வந்தால் என்ன ஆகுறது? ஜஸ்ட் அவங்க எப்படி வருவாங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எப்படிங்க நமக்கு அவ்வளோ அர்ஜென்ட் வேணாம். அவர் விட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளோதான். வெயிட் பண்ணுவோம். 3வது கீர் போட்டுக்கணும். உருமக்கூடாது. 40 வரையுமே டச் பண்ணக்கூடாது. 40 டச் பண்ணிட்டால் 4வது கீரே போட்டுக்கணும். நீங்கள் 40 வரையும் 3லேயே போகிறீங்க, அப்படி போகக்கூடாது. கீர் போட வேண்டிய ஸ்பீடில் 3லேயே போயிட்டுருக்கீங்க. அடுத்தது யோசிக்கணும்னா நம்ம ஏதாச்சும் பண்ணோமா பண்ணாமல் இருக்கணுமா டக்குன்னு. டக்குன்னு ரீசேல் பண்ணிடலாம். அது ரீசன் இருக்கும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு வாம அனுப்பிக்கலாம். இண்டிகேட் போட்டு இப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் பாட்டி தான் இருக்கு. ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. கம்பல்சரி என்ன பண்ணுங்க, சீட் பெல்ட் கழட்டுறது 2வது. ஃபஸ்ட் கீர் போட்டிருந்தோம். வண்டி எப்போ இருந்துச்சு நம்ம கீழே இறங்கினாலும் கம்பல்சரி ஃபஸ்ட் கீர் போட்டுருந்தோம். சரிங்களா?